ஆரம்பத்தில் சொன்னீங்கள் அந்த எங்களுடைய மூதாதையர்கள் வாசல் வைக்கிறது அந்த பழமொழிகள் தத்துவங்களோடாக அந்த வானியல் சம்பந்தமாக இருந்தண்டு இந்த நீங்கள் மாநில சொன்ன நீங்கள் இந்த எறும்புகள் காட்டு யானை இந்த இந்த முறை நடந்த சம்பவத்தில் எங்கேயாவது இந்த மிருகங்கள் அந்த பண்ணையாளர்கள் வளர்க்கப்பட்ட மாடுகள் பண்ணையால் அழிவு சொல்லிய இந்த காட்டு விலங்குகளோ அல்லது அந்த அப்படியான அழிவுகள் இல்லை அவைகளுக்கு முன்னெச்சரிக்கைகள் அவை எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளினோம்? இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றால் உண்மை நான் இப்பொழுது மிகவும் யோசித்துக் கொண்டிருக்கிற விடயம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இலைப்பக்கடவை பிரதேசத்துக்கு அதிகளவிலான டொல்பின்கள் கரை ஒதுங்கியிருந்தது. உண்மையில் நான் அதை எனக்கு எந்த விதமான விஞ்ஞான ஆதாரமும் கிடையாது. ஆனால் அது ஒரு சந்தேகத்தோடு அல்லது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நேற்று கூட காரைநகரில் இறந்த நிலையில் 2 டொல்பின்கள் கரையொதுங்கியதாக தகவல்கள் வந்திருக்கின்றது. ஆகவே இது இந்த மிகப்பெரிய புயல் வெள்ள அனர்த்தத்துக்கான ஒரு 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 எச்சரிக்கையாக இந்த விலங்குகள் பயன்பட்டு காட்டியதா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் அது தொடர்பான விஞ்ஞான ரீதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதற்காக நாங்கள் அதை இலகுவாக கடந்து செல்ல முடியாது. அதுபோன்ற எச்சரிக்கைகளை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஒருத்தருமே இது பெரிதாக கவனத்தில் கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் அதை யோசித்திருக்க வேண்டுமே, யோசித்திருக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ளே ஏற்பட்டிருக்குது. சரி, கடைசியாக இந்த இடர் முகாமைத்துவங்களை முன்னெச்சரிக்கையாக விட்டால் மக்கள் தங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு இப்போ மலையகம் போன்று ஏனைய பாகங்கள் இப்படி ஒன்று நிகழக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையாக மலையகம் என்னை பொறுத்த வரைக்கும் மலையகம் முழுவதுமே இந்த மண் சரிவுக்கான இடர்குறி காட்டிய கொண்டிருக்கின்றன. சிலர் அவர்களை மீள வேறு இடத்தில் குடியேற்றலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஒரு புவியியலாளனாக மலைச்சரிவுகளில் அவர்கள் குடியேறுவது அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இனிவரும் காலங்களிலே காலநிலை மாற்றம் என்பது இலங்கையை மிக மோசமாக பாதிக்கின்ற ஒரு விடயம். நான் பல இடங்களில் கூறுகின்ற விடயம் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகின்றேன். உண்மையில் எங்களுடைய பிரதேசத்தில் பல்வேறு வகையான காலநிலை மாற்ற அனர்த்தங்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். இன்னமும் கொஞ்சம் காலத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் அதை எதிர்கொள்ள இருக்கின்றோம். அப்போ இந்த மலையக பகுதி என்பது அதிகளவான ஆபத்து மிக்க பிரதேசங்களாகவே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசங்களில் இருந்து அதிகளவிலான மண் சரிவுகள் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்குது. இந்த காலத்திலும் மிகப்பெரிய அளவில் நிகழ்ந்திருக்கின்றது. எதிர்காலத்திலும் நிச்சயமாக நிகழும். ஏனென்றால் அதனுடைய புவியியல் அமைப்பு அத்தன்மை வாய்ந்தது. ஆகவே மக்கள் அதை விரும்புவார்களோ எனக்கு தெரியலை. ஏனென்றால் உண்மையில் அது ஒரு அவர்கள் மிக நீண்ட காலமாக வாழ்ந்த பூமி, அவர்கள் அங்கே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி இன்னொரு இடத்தில் குடியேற்றுவது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த யூடியூப் சேனலினூடாக ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கனமழை தொடர்பிலும் அதனோடு இணைந்த நிகழ்வான மண்சரிவு தொடர்பிலும் அவர்கள் விழிப்பாக இருப்பதுதான் அவர்களுக்கு மிக பொருத்தமானது. உண்மையில் அது தொடர்பாக அந்த திணைக்களங்கள் அந்தந்த பிரதேசங்கள் உண்மை என்ன கேட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் இது தொடர்பாக அறிவிக்கக்கூடிய அல்லது எச்சரிக்கைப்படுத்த